எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிலாசோர். இன்னைக்கு நம்ம ஒரு புது அனிமே காச்சியா கூட்டாத்தா பார்க்க போறோம். இது வந்துட்டு ஏற்கனவே இந்த வருஷத்தோட ஒரு பெஸ்ட் அனிமேவா ஆக போகுது. எபிசோட் 1 வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு வந்துட்டு ஒரு லைனை காட்டுறாங்க. ஒரு பொருளை வந்துட்டு நீ ரொம்ப பாதுகாப்பா நல்லபடியா பாத்துக்கினா அதுக்குள்ள வந்துட்டு ஒரு உயிர் இருக்குன்னு அர்த்தம். ஆனா நீ வந்துட்டு அதே பொருளை ஒரு குப்பை தொட்டி மாதிரி பாத்துக்கினா பின்ன அதுக்குள்ள வந்துட்டு என்ன போக தெரியுமா? இதாயிட்ட பிறகு நம்மளுக்கு ஒரு அழகான சிட்டியை காட்டுறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டு கிளீன் ஒயிட் துணியை தான் வந்துட்டு போட்டுட்டு இருக்காங்க. அதாவது இந்த சிட்டில ஒரு அழுக்க கூட நீங்க பார்க்க முடியாது. இந்த சிட்டிக்குள்ள ஒரு வீட்டுல ஒரு குட்டி பொண்ணோட புது பொம்மை ஸ்லைட்டா வந்துட்டு கிழிஞ்சிட்டு இருக்கு. இத வந்துட்டு ஈஸியா ஸ்டிச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆனா இங்க குருங்க வந்துட்டு ரொம்ப பணக்காரா இருக்கிறதால அவங்களோட பணக்கார புத்தியா வந்துட்டு காட்டுறாங்க. இதே மாதிரி ஒரு புது பொம்மையை வாங்கிட்டு அந்த பொம்மையை வந்துட்டு குப்பை தொட்டியில போடுறாங்க. திருப்பியும் இன்னொரு லைன் வந்துட்டு நம்மளுக்கு காட்டுறாங்க. மனுஷங்களால எத்தையும் வந்துட்டு ஒரு குப்பை தொட்டியா மாத்திட முடியும். இத்தையே வந்துட்டு அவங்க ஒருத்தருக்கு கூட பண்ணிக்கிறாங்க. இந்த குப்பை தொட்டி இருக்குதுல இது வந்துட்டு நிறைய டனல்ஸ் ஒரு ட்ரக் உள்ள போய் அது வந்துட்டு ஒரு பெரிய வேர் ஹவுஸ்ல தான் வந்துட்டு போய் டம்ப் பண்றாங்க. அதே சமயம் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பையனை காட்டுறாங்க மாஸ்க் போட்டுன்னு. இவன் பேர் வந்துட்டு ரூடோ. இவன் தான் வந்துட்டு இந்த அனிமையோட மெயின் கேரக்டர். இவன் வந்துட்டு அந்த குப்பை தொட்டி போடுறாங்கல்ல வேர் ஹவுஸ் அதுக்குள்ள போயிட்டு என்னத்தையும் தேடிட்டு இருக்கா. ஆனா அங்க வந்துட்டு ஒரு கார்டு இவனை பிடிக்க வராரு. அவனை பிடிச்சவனே அந்த கார்டுக்கு என்ன தெரிய வருதுன்னா இவன் தான் வந்துட்டு அவங்களோட பியூட்டிஃபுல் அழகான சிட்டியை வந்துட்டு ரொம்ப குப்பை தொட்டியா பொல்யூட் பண்ணிட்டு இருக்கானு. அங்க இருக்கிற அலாம் வந்துட்டு ஒரு அமுத்திட்டு ரூடோ கிட்ட என்ன சொல்றாருன்னா ஒழுங்கா வந்துட்டு சரண்டர் ஆயிடு. ஆனா ரூடோ வந்துட்டு கேக்குறதுல அவங்க மேலேயே வந்துட்டு அந்த குப்பையை போட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறான். ஆஃப்டர் ஆல் ஒரு குப்பைக்காக அவங்க வந்துட்டு இந்த ரூடோவை ஷூட் கூட பண்றாங்க. ஆனா ரூடோ வந்துட்டு எல்லாத்தையும் டாஜ் பண்ணிடுறா. பிளஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான். ஒரு புல்லட் வந்துட்டு அவனோட கையில கூட விழுது. ஆனா ரூடோ எப்படியோ வந்துட்டு எஸ்கேப் ஆயிடுறான். நான் வந்துட்டு யாரையோ ஹர்ட் பண்ணி இல்லல அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு ரூடோ வெளியே போயிடுறான். என்ன தெரிய வருதுன்னா ரூடோக்கு வந்துட்டு அந்த டாலை ஃபிக்ஸ் பண்ணணும்னு தான் இருந்துச்சு. இந்த சைட்ல இந்த அழகான சிட்டில ரெண்டு பொண்ணுங்க வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு என்ன சொல்றா, உனக்கு தெரிஞ்சிச்சா அந்த கார்பேஜ் தீஃப் வந்துட்டு நேத்து கூட வந்திருந்தா. யார் வந்துட்டு இந்த குப்பையை பொறுக்கிறதுக்கு வராங்க? மேபி அந்த ட்ரைப் ஃபோக் ஆளுங்க தான் இருக்கும். அங்க இருக்கிற ஒரு மனுஷன் வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அவரை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டர்ட்டியான துணியை தான் வந்துட்டு போட்டுட்டு இருக்காரு. இவரு கூட இந்த ட்ரைப் ஃபோக் ஏரியால தான் வந்துட்டு வந்திருக்காரு. நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா இங்க இருக்கிற ஜனங்க வந்துட்டு ட்ரைப் ஃபோக்ல இருக்கிற ஜனங்களை வந்துட்டு ஒரு ஜனங்களாவே மதிக்க மாட்டாங்க. ஒரு குப்பை மாதிரி தான் வந்துட்டு ட்ரீட் பண்ணுவாங்க. அங்க இருக்கிற ஒரு பொண்ணு என்ன சொல்லுதுன்னா அவனை பாரு அப்படியே குப்பை மாதிரி அழுக்கா தெரியறால. இந்த மாதிரி ஜனங்கள்லாம் ஏன் நம்மளோட இடத்துக்கு வராங்க? இவரோட பேர் பாத்தீங்கன்னா ராகட்டோ. அங்க இருக்கிற கேட் ஓபன் பண்ண ஒரு வெளியே போறாரு. அங்க வந்துட்டு ஒரு பெரிய வால் காட்டுறாங்க. இந்த வாலோட டிஃபரன்ஸ் பாருங்களேன். இந்த சைட்ல அழகான ஹெவன் மாதிரி இருக்கிற ஒரு இடம். ஆனா அந்த சைட்ல பழேசு குப்பை அந்த மாதிரி இருக்கிற இடம். இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒரு சைட்ல வந்துட்டு பணக்காரங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைட்ல வந்துட்டு ஏழை மக்கள் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஏழை மக்கள் தான் வந்துட்டு ட்ரைப் ஃபோக் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இந்த ட்ரைப் ஃபோக் இருக்கிற சைட்ல கூட வந்துட்டு இந்த குப்பை திருட பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவனால இருந்து நம்ம வந்துட்டு எதனா ஒரு பிரச்சனைல மாட்டிட்டோம்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரூடோ வந்துட்டு அந்த பொம்மையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு அங்க ஒரு பொண்ணு வருது. இவ பேர் வந்துட்டு சிவா. இவ ரூடோ கிட்ட வந்துட்டு திட்டுறா. திருப்பியும் வந்துட்டு நீ குப்பைய திருடின்னு வந்துட்டு இருக்கியா? சிட்டில இருக்கிற ஜனங்களுக்கு வந்துட்டு அவங்களோட குப்பை பத்தி ரொம்ப பெரிய கன்சர்னு. அவங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? இந்த மாதிரி குப்பையை வந்துட்டு திருடுறது நீ நிறுத்தணும். இதுக்கு ரூடோ என்ன சொல்றானா இந்த மாதிரி பணக்கார ஜனங்க வந்துட்டு ஒரு பொருள் வந்துட்டு எவ்வளவு நல்லா இருந்தாலும் அதுல ஸ்லைட்டா எதனா கீரல் வந்துச்சுன்னா கூட தூக்கி போட்டுறாங்க. அதான் நான் வந்துட்டு எடுத்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு திருப்பியும் செல் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் வந்துட்டு எனக்கு வாழறதுக்கு காசே. அங்க திருப்பியும் 3 பையன்க வந்துட்டு ரூடோவை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இவன் மேல வந்துட்டு கெட்ட நாத்தம் வருது. சுவா நீ வந்துட்டு இவன் கூடலாம் சுத்திட்டு இருக்காத. எப்பவுமே வந்துட்டு இந்த குப்பை கிளவுஸ போட்டுட்டு சுத்திட்டு இருக்கான். அவன் சடனா வந்துட்டு உன்னை டச் பண்ணிட்டானா நீ வந்துட்டு சிக்காயிடுவேன். இதுக்கு சுவா என்ன சொல்றானா எனக்கு வந்துட்டு ரூடோ கிட்ட அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்ல. நம்ம எல்லாரும் வந்துட்டு ஸ்லம்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். இந்த ஏரியா பாத்தீங்கன்னா கிரிமினல்ஸை வந்துட்டு இம்ப்ரிசன் பண்றதுக்கு தான் வச்சிருக்காங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டு கிரிமினல்ஸோட ரிலேஷன் மாதிரி தான். இவங்களோட முன்னோர்கள் வந்துட்டு எதனா தப்பு பண்ணிட்டு இருந்தா இவங்க வந்துட்டு இப்போ அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இதால இருந்தே அவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒழிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் வந்துட்டு ரூடோவோட அப்பா. அவரு வந்துட்டு நிறைய ஜனங்களை வந்துட்டு கொண்டுட்டு இருப்பாரு. அதுக்கு தான் வந்துட்டு எல்லாரும் ரூடோவை ஒரு மாதிரியாவே வந்துட்டு பார்த்துன்னு ட்ரீட் பண்ணுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரூடோக்கு வந்துட்டு ரொம்ப கோவம். அப்படியே இந்த 3 பையங்களை வந்துட்டு பார்த்து முறைக்கிறா. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்துட்டு பயம் பிடிச்சிச்சு. என்ன சொல்றாங்கன்னா அவங்க அப்பா மாதிரியே இவனும் இருக்கான். இவனும் வந்துட்டு ஒரு நாள்
கொலகாரனா தான் வந்துட்டு மாறுவா. சூவா வந்துட்டு ரூடோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீ வந்துட்டு உங்க அப்பா மாதிரிலாம் இல்ல, நான் உன்னை வந்துட்டு ட்ரஸ்ட் பண்றேன், நீ வந்துட்டு ஒரு நல்ல மனுஷதான், நீ வந்துட்டு யாருக்கோ எந்த கெடுதலோ பண்ண மாட்ட. இதை கேட்டுட்டு ரூடோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஷையான ஃபீலிங். ஏன்னா இவனுக்கு வந்துட்டு நிஜமாலுமே சூவாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. சூவா வந்துட்டு ரூடோ இந்த பொம்மையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பால, அந்த பொம்மை கூட வந்துட்டு இவளுக்கு பிடிச்சிருக்கு. ரூடோ பாத்தீங்கன்னா இந்த பொம்மையை வந்துட்டு செல் பண்ணறதுக்கு கொண்டு வரல, ஆனா சூவாக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறதா வந்துட்டு எடுத்துட்டு வந்திருக்கான். ஆனா அவகிட்ட வந்துட்டு கொடுக்கறதுக்குள்ளயோ சூவாவோட அம்மா வந்துட்டு அங்க வந்துடுறாங்க. அப்புறம் சூவா கூட அங்க இருந்து போயிடுறா. ரூடோ வந்துட்டு அவனோட வீட்டுக்கு போயிட்டு ரெக்டோவை பாக்குறா. ரெக்டோ வந்துட்டு இவனை ரொம்ப டீஸ் பண்ணிட்டு இருக்கா. என்னடா அவளுக்கு தானே வந்துட்டு நீ அந்த பொம்மையை கொண்டு வந்த, உன்னோட லவ் வந்துட்டு நீ டைரக்டா கன்ஃபஸ் பண்ணிடணும். ஆனா அதுக்கு முன்னாடி நேத்து நைட் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்த, நம்ம வந்துட்டு ஒன்னும் அவ்வளவு ஏழப்பட்டுங்களா இல்ல, நீ வந்துட்டு அங்கங்க போயிட்டு இந்த மாதிரி கார்பேஜ் திருடின்னு வர்றதுக்கு காசு எப்படி பண்ணுறதுன்னு என்கிட்ட விட்டுரு, உன்னோட வாழ்க்கையை வந்துட்டு நீ ரிஸ்க்ல போட்டுக்காத. ரெக்டோ பாத்தீங்கன்னா ரூடோவை வளர்த்திருக்கா. ஆனா ரெக்டோ வந்துட்டு ரூடோவோட பயாலஜிக்கல் ஃபாதர் இல்ல, ஆனாலும் ஒரு அப்பா மாதிரி தான் வந்துட்டு இவனை வளர்த்திருக்கான். இதால இருந்து ரூடோ வந்துட்டு ரெக்டோவை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவான். அப்புறம் ஏன் இந்த மாதிரி திருடுறானா, ரெக்டோக்கு வந்துட்டு ஜாஸ்தி கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு தான். ரெக்டோ கூட ரூடோவோட கையில ஒரு அடிபட்டு இருக்குது வந்துட்டு பாக்குறாரு. உன்னோட கிளவுஸ வந்துட்டு கைட்டு நான் வந்துட்டு உனக்கு பேண்டேஜ் போட்டு விடுறேன். திட்டிட்டே இருக்காரு, நீ வந்துட்டு திருடக்கூடாது, நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு உனக்கு எதனா ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன். ரூடோவோட கை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கும். அவனே வந்துட்டு அவனோட அப்பாவை தான் வந்துட்டு பிளேம் பண்ணிட்டு இருப்பான் இதுக்காக. இதுக்கு தான் வந்துட்டு அவன் கிளவுஸ் போட்டுனே சுத்திட்டு இருப்பான், அந்த கையை வந்துட்டு மத்தவங்க கிட்ட இருந்து காமிச்சிக்க கூடாதுன்னு. ரெக்டோ என்ன சொல்றாருன்னா, நீ வந்துட்டு ஒரு பெரிய கிரைம் பண்ணிட்டீனா உனக்கு வந்துட்டு சாவோட சென்டென்ஸ் தான், அதாவது உன்னை வந்துட்டு பிட்டுல தூக்கி போட்டுருவாங்க. ஆயிரக்கணக்கான வருஷத்துல இதுதான் வந்துட்டு ஆயிட்டு இருக்கு. ரூடோவோட அப்பா கூட பாத்தீங்கன்னா பிட்டுல தான் வந்துட்டு தூக்கி போட்டிருப்பாங்க. சோ ரூடோ நீ கூட வந்துட்டு ஜாக்கிரதையா இருந்துக்கோ. ரூடோ என்ன நினைச்சிட்டு இருக்கானா, எனக்கு அறிவு வந்த வயசுல வரைக்கும் என்ன தெரியும்னா, என்னோட கை வந்துட்டு இந்த மாதிரி கருப்பா தான் இருந்திருக்கு, சடனா வந்துட்டு என் கையை ரொம்ப வலி வரும், ஆனா ஜனங்க வந்துட்டு என் கையை ஒரு மாதிரி வியர்டா தான் வந்துட்டு பாப்பாங்க. அதுக்கு தான் வந்துட்டு ரெக்டோ அவனுக்கு வந்துட்டு கிளவுஸ் கொடுத்துருப்பாரு. அந்த கிளவுஸ் போட்டோன்னே அவனுக்கு வந்துட்டு பெயின் கூட ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கும். ரூடோ என்ன சொல்றானா, ரெக்டோ நான் எப்பவுமே வந்துட்டு உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ரெக்டோ என்ன சொல்றாருன்னா, நீ வந்துட்டு சூவா கிட்ட உன்னோட காதல் பத்தி இன்னும் சீக்கிரமா சொல்லிடணும், இல்லனா வேற யாருன்னா வந்துட்டு அவளை தூக்கின்னு போயிடுவாங்க. வெளியே வந்துட்டு யாரோ அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த காலையில பாத்தீங்கன்னா ரெக்டோ ரூடோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ வந்துட்டு இன்னும் சிரிக்க கத்துக்கணும், இல்லனா நீ வந்துட்டு பாக்குறதுக்கு நல்லா தெரிய மாட்ட. ரூடோவோ அவனோட பொம்மை தூக்கிட்டு சூவாவை பாக்கிறதுக்கு போயிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு அந்த பிட்டியோ பாக்குறான். இந்த பிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோல், அங்கதான் வந்துட்டு ஜனங்க அவங்களோட குப்பை தொட்டிலாம் வந்துட்டு போடுவாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்துட்டு எதனா ஒரு கிரைம் கமிட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள கூட வந்துட்டு இந்த பிட்டுல தூக்கி போட்டுருவாங்க. இந்த பிட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எவ்வளவு ஆழமா இருக்கும்னா யாருக்கும் வந்துட்டு இதோட முடிவு எங்க இருக்குன்னே தெரியாதாமா, அந்த மாதிரி ஒரு ஓட்டையாமா. இது முழுக்க முழுக்க வந்துட்டு இது ரொம்ப இருட்டா ரொம்ப கொடூரமா இருக்குமா. இன்னைக்கு கூட ஒரு நார்மல் ட்ரெடிஷன் மாதிரி யாரையும் வந்துட்டு இந்த பிட்டுல தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. அப்போ சூவா வந்துட்டு ரூடோ கிட்ட என்ன கேக்குறானா, ஏன்பா இங்க வந்திருக்கேன், வியூவை வந்துட்டு என்ஜாய் பண்றதுக்கா? நம்மளோட ஏரியா வந்துட்டு பிட் கிட்ட வேணும்னு தான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, ஏன்னா நம்மள வந்துட்டு அந்த பயத்திலே வச்சுக்கிறதுக்கு தான். எனக்கு வந்துட்டு உன்னை இந்த பிட்டுல பாக்குறதுக்கு விருப்பம் இல்ல, நீ வந்துட்டு அவங்களோட குப்பையை திருடிட்டேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை வந்துட்டு கண்டிப்பா அவங்க இதுல போட்டுருவாங்க. ரூடோ என்ன சொல்றானா, ரெக்டோ கூட என்கிட்ட வந்துட்டு இதே விஷயத்த வந்துட்டு சொன்னாரு. இதுக்கு சூவா என்ன சொல்றானா, அவங்க எல்லாம் வந்துட்டு உண்மையில ரொம்ப அன்போ காதல் வச்சிருக்காங்க. இத கேட்டுட்டு ரூடோ ரொம்ப அசந்து போறா. அவங்கன்னா யாரு, ஒன்னு ரெக்டோ பின்ன இன்னொன்னு சூவா. அவளுக்கு வந்துட்டு தெரியாதவே ரூடோ கிட்ட அவளோட அன்பை வந்துட்டு சொல்லிட்டான். இத கேட்டுட்டு ரூடோ கூட ரொம்ப அசந்து போறா, ரொம்ப ஷை ஆகுறா. அப்புறம் என்ன சொல்றானா, இந்த பொம்மை வந்துட்டு நான் உனக்கு தான் கொண்டு வந்தேன், இது வந்துட்டு ஒரு குப்பையா இருக்கலாம், உனக்கு வந்துட்டு பிடிக்காதவோ போலாம். சூவா வந்துட்டு அந்த பொம்மை எடுத்துக்கிறா. அப்புறம் என்ன சொல்றானா, நான் வந்துட்டு இந்த பொம்மையை என் கூட எப்பவுமே வச்சுப்பேன். ரூடோ வந்துட்டு இதெல்லாம் கேட்டு பொறுக்க முடியாத ரெக்டோ கிட்ட வந்துட்டு போயிட்டு சொல்லான்னு ஓடி போறான். ஆனா போற வழியில வந்துட்டு நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு பாக்குறான். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவன் வந்துட்டு வீட்டுக்கு போகும்போது என்ன நினைச்சிட்டு இருக்கானா, நான் வந்துட்டு சூவா கிட்ட என்னோட அன்பை பத்தி கரெக்டா சொல்ல நினைக்கிறேன், ரெக்டோ கூட என்கிட்ட சொல்வாரு ஒழுங்கா போயிட்டு சொல்லிட்டுவான்னு. அவன் வந்துட்டு அவனோட வீட்டோட டோர் ஓபன் பண்ணிட்டு பிறகுதான் வந்துட்டு தெரிய வருது, யாரோ ஒருத்த வந்துட்டு ரெக்டோவை வயிற்றுலயே வந்துட்டு ஸ்வாடால குத்திட்டு இருக்கான். ரூடோ வந்துட்டு அவனை அடிக்க போகும்போது அந்த ஆளு ரூடோவே வந்துட்டு அடிச்சிடறா. அவர்கிட்ட வந்துட்டு ஒரு புக்கோ இருக்குது, அதை எடுத்துட்டு போயிடுறாரு. ஆனா ரூடோவை வந்துட்டு கொல்லுறதுல ரூடோக்கு வந்துட்டு ரெக்டோட வாய்ஸ் கேக்குது. ரெக்டோ என்ன சொல்றாருன்னா, ஓடிடு, இந்த கொடுமையான நரகமான உலகத்தை நீ தான் வந்துட்டு மாத்தணும், இத சொல்லிட்டே வந்துட்டு ரெக்டோ இறந்து போயிடுறாரு. போலீஸும் அங்க வருது. அப்புறம் ரூடோவை தான் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுது. ரூடோ தான் வந்துட்டு ரெக்டோவை கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ரூடோ வந்துட்டு எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அவங்க யாரும் வந்துட்டு கேக்குறதா இல்ல. அங்க இருக்கிற பக்கத்துல மக்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா, அப்பா மாதிரியே பையனும் ஒரு கொலைகார தான். இப்போ ரூடோவை வந்துட்டு அந்த பிட்டுல போட போறாங்க.
அவன் யாரோட குப்பைய வந்துட்டு இந்த வாட்டி திருடல, ஆனா இவன் வந்துட்டு யாரோ கொலை பண்ணிருக்கா. அதுவே வந்துட்டு ஒரு பெரிய சின்னதா. நம்மளுக்கு தெரியும் ட்ரைப் ஃபோக்கால தான் வந்துட்டு கொன்னிருக்கான். ஆனா யாரு கொன்னா என்ன, அது வந்துட்டு ஒரு பெரிய சின்னதானே. அதால நீ வந்துட்டு இந்த உலகத்திலே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூடோக்கு ஒரு டெத் சென்டென்ஸ் தராங்க. இவனே ஒரு குப்பை, இவனை வந்துட்டு அந்த குப்பை தொட்டி பிட்டுல போடுங்க. ரூடோக்கு வந்துட்டு இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னே புரிய மாட்டேங்குது. அவன் வந்துட்டு அந்த கிரௌட்ல சூவா கூட பாக்குறா. அப்புறம் கத்திட்டு இருக்கா, நான் வந்துட்டு ரெக்டோவை கொல்லல, நிஜமான கொலைகாரனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடி. ஆனா சூவா என்ன சொல்றானா, நான் வந்துட்டு உன்னை நம்பினேனே, நீயும் வந்துட்டு உன்னோட அப்பா மாதிரிதா. ரூடோ வந்துட்டு ஒரு பொம்மை கொடுத்துருப்பால, அத்தை வந்துட்டு கீழே போட்டுட்டு போயிடுறா. அங்க இருக்கிற ஜனங்க கூட வந்துட்டு கத்துறாங்க, இந்த குப்பையா வந்துட்டு சீக்கிரம் போடுங்கன்னு. ரூடோ என்ன சொல்றானா, நீங்க எல்லாரத்தான் வந்துட்டு குப்பை, உங்களுக்கு வந்துட்டு கண்ணு இருக்கு காது இருக்கு, ஆனா உங்களால பார்க்கவும் முடியாது கேட்கவும் முடியாது. சடனா அந்த கூட்டத்துல வந்துட்டு ரெக்டோவை கொலை பண்ண ஆளை வந்துட்டு பாக்குறா. அப்பதான் வந்துட்டு ரூடோவை அந்த பிட்டுக்குள்ள போடுறாங்க. கீழே விழுந்துட்டு இருக்கும் போதே அவன் கத்துறா, நான் உங்க எல்லாரையும் வந்துட்டு நரகத் கம்புவேன், எல்லாரையும் ஒருத்தர் விடாத வந்துட்டு நானு கொலை பண்ணுவேன். அங்கத்துல இருந்து விழுந்துட்டே இருக்கான். எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கூட தெரியல. சடனா முழிச்சு பாக்குறான். பார்த்தா குப்பை மேல வந்துட்டு விழுந்து கிடக்குறா. இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவனை சுத்தி முழுக்க முழுக்க குப்பை தான் இருக்குது. இந்த குப்பை வந்துட்டு வருஷ கணக்காக வந்துட்டு ஜனங்க இங்க போட்டுட்டு இருக்காங்க. அவன் பின்னாடி திரும்பி பாக்குறான். அங்க வந்துட்டு ஒரு பெரிய கொடூரமான மான்ஸ்டர் வருது. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. ரூடோ எப்படி இன்னும் உயிரோட இருக்கான் இந்த பிட்டுல போட்டு பெருக்கு கூட. இந்த மான்ஸ்டர் எங்கத்துல இருந்து வந்துச்சு, நான் உங்களை வந்துட்டு அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.